பால் திரிஞ்சு போச்சுங்க. அதாவது பால் நல்லா தான் வச்சு காய்ச்சினேன், பால் திரிஞ்சு போச்சு. உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், உன் வீட்டில் பால் திரிஞ்சுதுன்னா நான் என்னடா பண்ணுறது, நீ என்ன சமையல் குறிப்பாக சொல்ல போகிற அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம். கரெக்டு தாங்க. நான் நேற்று பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு 6 மணிக்கு எடுக்க வேண்டிய பால் பாக்கெட்டை நான் காலையில் வந்துட்டு ஒரு 9 மணிக்கு தான் அந்த பாக்கெட்டையே போய் எடுத்தேன் நான். ஸோ வெயிலில் புழுக்கம் அதனால் வந்துட்டு பால் திரிஞ்சு போச்சு. அதுவே நான் லேட்டாக எடுத்தேன் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் நான் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். அப்போ பாலை ஒரு வேளை நான் சீக்கிரமாக எடுத்திருந்து அந்த பால் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அப்போ நான் யாரை வந்துட்டு ப்ளைம் பண்ணுவேன்? தெரியலையே. உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாத்திரத்தை ப்ளைம் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம வந்துட்டு யார் கொண்டு வந்து வச்சாங்களோ அவங்கள ப்ளைம் பண்ணலாம், இல்லை வந்துட்டு யார் இதை பேக் பண்ணாங்களோ அவங்கள நம்ம ப்ளைம் பண்ணலாம். இது பசும்பால் தான். இவங்க யாராவது ஒருத்தரை ப்ளைம் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். ஆனால் இதில் ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு பிரயோஜனமாக இருக்குமா? கண்டிப்பாக கிடையாது. நம்ம லைஃப்லேயும் இதே தப்பை தான் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கோம். அதாவது யார் மேலேயாவது ஒரு பழியை தூக்கி போட்டுட்டு நம்ம சேஃபர் ஜோனில் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதெல்லாம் கிடையாதுங்க. ஒரு விஷயம் தப்பு நடந்துருச்சுன்னா அந்த தப்பை சரி பண்ணுற வழியை பார்க்கணும். இப்போ நான் இனி வந்துட்டு ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டேன். இனி வந்து பாத்திரத்தை கரெக்டாக வச்சுப்பேன். காலைல 5-6 மணிக்கெலாம் போயிட்டு உடனே அந்த பால் பாக்கெட்டை எடுத்துருவேன். ஒரு தப்பில் இருந்து ஒரு விஷயத்தை நான் கற்றுக்கிட்டேன். நான் இனி இந்த தவறை நான் செய்ய மாட்டேன். அதே போல தான் நீங்களும் ஏதாவது ஒரு தப்பு நடந்துடுச்சு வாழ்க்கையில் அப்படின்னா அதையே நினச்சி யோசிச்சுட்டு இல்லாமல் நீங்கள் அதிலிருந்து வந்துட்டு எதை கற்றுக்கிட்டீங்க அப்படின்றத பாருங்கள். ஓ, இன்னைக்கு இவன்கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்துட்டேனா, நம்பி பணம் கொடுத்தேன், இவன் ஏமாத்திட்டானா, அப்போ இனி வந்துட்டு அந்த ஒரு செயலை செய்யக்குள்ள நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும். இது மாதிரி ஒவ்வொரு தவறில் இருந்தும் ஒவ்வொரு விஷயங்களை கற்றுக்கணும். தவறு செய்யாதவங்க மனுஷங்க கிடையாதுங்க, தவறு செய்கிறவங்க தான் மனுஷங்க. அதனால் நீங்கள் உங்களை ப்ளைம் பண்ணாமல், மற்றவங்களை ப்ளைம் பண்ணாமல் நீங்கள் தயவு செய்து இதற்கான சொல்யூஷனை தேடிக்கிட்டு போய்கிட்டே இருங்க. லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ரொம்ப பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு வேறு ஏதாவது சொல்லணும்னா கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க.